இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். ரெண்டாவது ஒரு சக்சஸ் ஸ்டோரி பத்தி பேச போறோம். சரியா? இந்த சக்சஸ் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் நான் முக்கியமானு சொன்னால அதோட கனெக்ட் ஆன ஒண்ணு. ஓகேவா? ஸோ உங்களோட டவுட் இதுல வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடா உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து சக்சஸ் ஆயிருக்கும், நிறைய பேருக்கு வந்து சக்சஸ் ஆகாம இருக்கும். இப்படி இருக்கும் பட்சத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையா பொய்யா, ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோல கண்டிப்பா கிளியர் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இது பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு தான் வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ வந்துட்டு நீங்க ரேண்டமா ஏதோ ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதாவது நம்மளோட சேனல்ல ஃபாலோ பண்றவங்க பண்ணிருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து அடுத்தடுத்த ஒரு கண்டினியூட்டி மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடா சக்சஸ் ஸ்டோரிஸ், ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான ப்ராப்ளம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்து அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குன்னு சொன்ன உடனே வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு உடனே மெசேஜ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு கிளாஸஸ் சக்சஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அதை ஷேர் பண்ணலாம். கிளாஸஸ் வேணும்னாலும் நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற டவுட் வந்து எதுக்காக வருது அப்படின்னா, சில பேர் நானா கூட இருக்கட்டும், சில பேரா இருக்கட்டும், ஒரு 7 நாள்ல நடக்குது, இல்ல 5 நாள்ல நடக்குது, ஒரு வித்தின் 1 மந்த்துக்குள்ள நடக்குது, இல்ல 3 நாளைக்குள்ள இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்காங்கல்ல. ஸோ உண்மையாவே அப்படி நடக்குதா? லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் தானே. நம்ம ஒரு எழுதுறோம், அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பாசிட்டிவா திங்க் பண்ணணும். ஆனா உடனே மாறிட முடியுமானா அப்ப மாறிட முடியாது. அப்போ நம்ம வந்துட்டு அதுக்கு மாறுறதுக்கு பாசிட்டிவா மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது இல்ல. ஒரு 2, 3 நாள், 5 நாள், 10 நாள் இந்த மாதிரிலாம் டைம் எடுக்குது இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து ஒரு 3 நாளையில நடந்துருது, ஒரு 30 மினிட்ஸ்ல நடந்துருது, 5 நிமிஷத்துல நடந்துருது அப்படின்லாம் சொல்றீங்க அப்படின்னு கொஸ்டின் வரலாம். சில பேருக்கு வந்துட்டு அது வந்து பொய் சொல்றாங்க அப்படிங்கறது மாதிரி தோணலாம். ஓகேவா? ஆனா அது உண்மைதான். முழுமையா லா ஆஃப் அட்ராக்ஷனை தெரிஞ்சுக்கிட்டவங்க, இல்ல அதை கத்துக்கிட்டவங்க, இல்ல அதை யூஸ் பண்ணி சக்சஸ ரியல் லைஃப்ல ரெகுலரா சக்சஸ பாக்குறாங்கல்ல, அடுத்தடுத்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி அடுத்தடுத்தத நோக்கி போயிட்டே இருக்கிறாங்கல்ல. ரிலேஷன்ஷிப்பா அட்ராக்ட் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு கார் வேணுமா உடனே அதை ரிசீவ் பண்ணிக்கிறது, இல்ல ஒரு பிடிச்ச இடத்துல ஒரு ஜாபா அதுக்கப்புறம் உடனே அதை ரிசீவ் பண்றது, இல்ல பிடிச்ச பிளேஸுக்கு போறது, பிடிச்சவங்க கிட்ட பேசுறது, ஒரு அதாவது பிடிச்ச மாதிரியான ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணி மேரேஜ் பண்றது, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த 5 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், இந்த 5 நாள்ல நடக்கிறது, இந்த 3 நாள்ல நடக்கிறது, இதெல்லாம் வந்து நம்புவாங்க. யாருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு 1 மாசம், 2 மாசம், 3, 4 மாசத்துக்கு கூட நடக்காம அப்படியே அது வந்து அப்படியே கிடப்புல கிடக்கும். நீங்க எதிர்பார்க்கிற எந்த ஒரு பொருளும் அப்படியே கிடக்கும். அதனால இது மேல ஒரு விரக்தி வரும்போது நீங்க இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அவங்க மேல வந்து நம்பிக்கை வராது. பொய்யான தகவல் சொல்றாங்க, அது எப்படிடா அப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கேள்விதான் அவங்க மனசுல ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். சரி, இதுக்கு ஒரு ஆன்சர் சொல்ற மாதிரி நான் ஒரு சக்சஸ் ஸ்டோரி சொல்றேன். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படிலாம் பேசிட்டு இருக்கோம், நம்பிக்கை வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். முழுமையா நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட உண்மையா நடக்கும், வேற வழியே இல்ல, கடைசி தீர்வு சொல்யூஷன் இதுதான், நமக்கு இதை தாண்டி வேற எதுவுமே பண்ண முடியாது, நம்மளால இது மட்டும்தான் முடியும், வேற ஆப்ஷனே கிடையாது, இல்ல நிறைய ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு வந்து இதை விட்டா வேற வழி இல்லை,
சப்போஸ் நான் இதை ட்ரை பண்ணி தான் பாக்குறேனே அப்படின்னு அரைகுறை நம்பிக்கையோட இல்ல முழு நம்பிக்கையோட இல்ல முழுமையா பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு வராங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே இந்த 30 மினிட்ஸ் 5 மினிட்ஸ், அதுக்கப்புறமா இந்த ஒரு நாள் நடக்கிறது, இந்த 3 நாள் 5 நாள் 7 நாளைக்குள்ள எல்லா விஷயத்தையும், அதாவது ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்றது, இது எல்லாமே நடந்துடும். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வாய்ப்பு. இப்போ நீங்க ஒரு ஒரு சோறு தண்ணி இல்லாம ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட எய்ம் என்னன்னா அப்படின்னா, நாம சாப்பிடணும். ஒரு 7 நாள் அடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தான் உங்களோட எய்ம வெறித்தனமா இருப்பீங்க. அதாவது நீங்க மொபைல் பார்க்கணும், இல்ல ஃபேஸ்புக்ல என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, இல்ல வாட்ஸ்அப்ல என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, இல்ல நம்ம வந்து வெளி உலகத்துக்கு போய் நம்ம எந்த கடையில வந்துட்டு சாப்பிடலாம், நம்ம வந்து எந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம், இன்னைக்கு வந்து என்ன தகவல், என்ன நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை தேடையோ இல்லை டிவி பார்க்கறதோ அதுலயே உங்களோட கவனம் இருக்கும். உங்களோட கவனம் முழுக்க முழுக்க எங்க இருக்கும்? சாப்பாடு. இந்த ரூமை விட்டு வெளியே போகணும், உடனே சாப்பிடணும். அதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணுவீங்க. உங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க மைண்டு, உங்க பாடி, உங்க மூளை எல்லாமே அந்த ஒரு விஷயத்த நினைச்சு மட்டும்தான் போகும். அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் யோசிக்கும். உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்னஸ் அதில் தான் இருக்கும். நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க, உடைப்பீங்க, மேலே செவுத்து மேலே ஏறுவீங்க, எங்கேயாவது வலி இருக்கா, எப்படியாவது வலியை உண்டாக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பீங்க. இதுக்கு நடுவுல யாராவது நம்மளை திறந்து விட மாட்டாங்களா அப்படின்னு நம்பிக்கை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். இதுதான் இந்த வெறித்தனமான இந்த எதிர்பார்ப்பு தான். இதுக்கு நடுவுல இல்ல முடியாது விட்டுறலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? கண்டிப்பா இல்லை, வாய்ப்பே இல்லை. நம்ம எப்படி வெளியே போயிடுவோம், போய் தான் ஆகணும் அப்படின்னு முழு மூச்சோட ட்ரை பண்ணுவீங்க. ஒரு பக்கம் நம்மளை யாராவது திறந்து விட மாட்டாங்களா, இல்லை நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கும். ஓகேவா? இதுதான் ஃபோக்கஸ்னஸ்ங்கிறது. இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு 5 நாள் என்ன, 10 நாள் என்ன, 3 நாள் 2 நாள்ல கூட நடந்துடும். சரிங்களா? சில பேர் வந்து பிளாக் பண்ணிட்டு போறாங்க, 1 மாசம் 2 மாசம் அப்படி இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு நாளையில அவங்க நினைச்சு பார்ப்பாங்க, நான் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தோம், பழகணும், பேசணும், அப்படிலாம் சுத்தணும். அப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்க அப்படி ஒரு நாள், அதாவது 3 மாசம் கழிச்சு ஒரே ட்ரை பண்ணுவாங்க, அந்த மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்பெல்லாம் நடக்காது. ஆனா அது ஒரு நாள் ரொம்ப ஃபோக்கஸா மைண்டை வச்சு யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணும் போது அடுத்த 24 மணி நேரத்திலேயே அவங்க கிட்ட இருந்து ஒரு காலோ இல்ல ஒரு மெசேஜோ இல்ல அவங்களே நேர்ல வந்து பேசுவாங்க, வாய்ப்பு இருக்கு. சரியா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ இது 2வது விஷயத்து என்னன்னா, ஒரு சக்சஸ் ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரிதான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள். ஹஸ்பண்ட் வந்து அவங்க பேரண்ட்ஸோடயோ இல்ல வேற ஒருத்தவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க மேல வந்துட்டு, அதாவது பாசம் இருக்கு, ஆனா சின்ன சின்ன விஷயங்களை சொல்றது வந்து ஒய்ஃப்க்கு பிடிக்கல. ஆனா அவங்க வந்து 2 பேரும் ஒரு கட்டத்துல வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா சண்டை அதிகமாகி ஹஸ்பண்ட் வந்து கிளம்பி போயிட்டாரு. இப்ப வந்துட்டு அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இவங்க வந்து இந்த ஒய்ஃப், அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து அவங்க சக்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எனக்கு கால் பண்றாங்க. இன்னும் சக்சஸ் சொல்லிடுறேன். இப்ப வந்து அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஒரு 7 நாள் ஆகுது. சரியா? எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவங்க அதாவது ஹஸ்பண்டோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் இல்ல. இவங்க தனியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்க போனாங்க அப்படின்னு தெரியல. நிறைய என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஒன்னும், அதாவது தெரிஞ்சவங்ககிட்ட, சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. எதுவும் நடக்கல. சரியா? போலீஸ்ல சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அது நமக்கு அசிங்கமா போயிடும் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே வெயிட் பண்ணிட்டாங்க. அது அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் 2 நாள் பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்னு. இப்போ இப்படி இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்மளோட யூடியூப்ல நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அது வந்து 777 இல்ல 555 மெத்தடான்னு தெரியல. இதெல்லாம் அவங்க சொன்னது. அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மெத்தட் எழுதி அதாவது 2வது நாளே எழுதுறாங்க, எழுதி முடிக்கிறாங்க. 2வது நாள் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்து வித்தின் 1 ஹவர்ல அவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க.
அப்போ இந்த விஷயத்த வந்து என்கிட்ட சொல்றாங்க. அதாவது அவங்க என்கிட்ட பேசுனது கிடையாது, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணது கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோ பார்த்துட்டு ஒரு குருட்டு நம்பிக்கையில பண்ணிட்டாங்க. அந்த குருட்டு நம்பிக்கைன்னு சொல்றோம்ல, அது எப்படி இருந்தது தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, வேற வழியே கிடையாது. அவங்க திரும்பி வரணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்றேன். இதுக்கு மேல எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இது ஒண்ணுதான். அவங்க கண்டிப்பா திரும்பி வந்தே ஆகணும். அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு மனசுக்குள்ள தீயா எரிஞ்சிருக்கு. ஒரு முழு நம்பிக்கையோட அவங்க வந்துட்டு அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ரிட்டர்ன் வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்புறமா தான் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குல்ல, எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த தகவலை சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்களோட நம்பிக்கை இருந்திருக்கு அப்படின்னு பாருங்களேன். இப்ப அவங்க வந்து எப்படின்னா வித்தின் 2 டேஸ்லயே நடந்துருச்சு. இப்ப புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்துக்கும், 2வது சொன்ன சக்சஸ் ஸ்டோரிக்கும் லிங்க் இருக்கு அப்படின்னு. சோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்களோ அந்த அளவுக்கு இது நடக்கும். அதுக்காக வந்துட்டு நான் வந்து எனக்கு உடனே வந்து நான் முதலமைச்சர் ஆகணும், நான் ஒபாமா ஆகணும், நான் வந்து ஒரு பெரிய பணக்காரனா ஆகணும் நாளைக்கு அப்படின்னுங்கிறத நினைக்காதீங்க. நீங்க வந்துட்டு எது வந்து சாத்தியம் அப்படிங்கிறத நினைச்சு பண்ணுங்க. அதாவது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த, அதாவது டைம் எடுக்கக்கூடிய, சாத்தியம் இல்லாதது எதுவும் கிடையாது. பட் டைம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த, ஓரளவுக்காவது டைம் எடுக்கும்ல. அந்த மாதிரி விஷயத்த இமீடியட்டா நடந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதோ சொல்லணுமே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணவங்களுக்கு கண்டிப்பா அது நடக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 5 மினிட்ஸ்ல நடக்கிறது, அந்த 5 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற சக்சஸ் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டு போறாங்க, பேசாம இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து ஈஸியா நடந்துரும். ஸோ ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் ஒரு ரீசனபிளான டைம் டிலே இருக்கும். ஓகேவா? அதுக்குன்னு ரொம்ப டைம் டிலே ஆகுது, எனக்கு நடக்கவே இல்ல அப்படின்னு சொல்லல. சொல்லக்கூடாது நீங்க. ஏன்னா அதுக்கு நெறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. நெறைய சேஞ்சஸ் வந்து பின்னாடி நடந்துகிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் மாத்திட்டே இருக்கும். ஸோ வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அது வந்து எந்த ஒரு பிராக்டிஸா இருந்தாலும் சரி, மெத்தடா இருந்தாலும் சரி, முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் வந்து எந்த ஒரு ரைட்டிங் பிராக்டிஸ் இதெல்லாம் நான் பண்ணல. ஜஸ்ட் நான் திங்கிங்லயே பண்றேன், விசுவலைசேஷன் பண்றேன் அப்படின்னா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் நடக்கும். எல்லாமே மெத்தட்ஸ் தானே. உங்களோட எண்ணங்கள எது நல்ல மாதிரி மாத்துதோ, பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணுதோ, அது எல்லாமே மெத்தட், பிராக்டிஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ கண்டினியூஸா அந்த மெத்தட்ஸ், பிராக்டிஸ் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் மைண்ட்ல நினைச்சிட்டு நீங்க படிக்கிறதா இருக்கட்டும், ஜாப் அட்ராக்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு வீடு, காரு, பணம், பங்களா, அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க ஒரு லைஃப் பார்ட்னரை தேடுறதா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும். இது நான் சொன்ன விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஈஸியா உங்களுக்கு இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். ஸோ சக்ஸஸும் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ ரொம்ப நன்றி. உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதை கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.